கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இன்றைய தினம் நம்ம ஜீவன் உள்ளவர்களாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதில் பாருங்க, ஒரு 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தார். இதில் செகண்ட் தாட்டே கிடையாதுன்றது நான் விசுவாசிக்கிறேன். எல்லாமே விசுவாசிகள் தான், எல்லாம் தேவனை நம்புறவங்க தான், தேவனை நம்பி விசுவாசிக்கிறவங்க தான். கிறிஸ்து உங்களுடன் இருக்கிறார். அதில் நமக்கு சந்தேகப்படவே தேவையில்லை. ஒருவேளை இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருந்தோம்னா இன்றைய தினம் ஷுவராக வச்சுக்கிங்க, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏன்னா தேவன் உங்களை ஆலயமாக தெரிந்து கொண்டார். அது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதான் அதில் பாருங்கள், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகவும். ஏன் சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க? இங்கே சரீரத்தில் தான் சகல காரியங்களும் நடக்கிறது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், கண்ணால் பார்த்து மனசுக்குள்ள இந்த இச்சைகள் உண்டாகிறது, அந்த எண்ணங்கள் காரியங்கள் உண்டாகிறது. அந்த காரியங்களை செயல்படுத்துவது என்ன? நம்ம சரீரம் தான், நம்ம மாம்சம் தான் அந்த காரியங்கள் எல்லாமே செயல்படுத்துது. ஒரு சினிமா போஸ்டரை பார்க்குறோம், இந்த போஸ்டர் நல்லா இருக்கே, இந்த படம் நல்லா இருக்குமோ, போய் பார்ப்போமோ அப்படின்னா நம்ம தான் அங்கே போய் உட்காரோம். நம்ம சரீரத்தின் மூலமாக தான் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறுகிறது. இதே சரீரத்தின் மூலமாக தான், நம்ம சரீரத்தின் மூலமாக தான் அநேக அடையாள அற்புதங்களும் நடக்க போகிறது. அப்போ நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது நம்ம உணர்ந்தோம்னா நம்ம மாம்சத்தின் இச்சைகளை, சரீரத்தின் ஆசைகளை நம்ம செயல்படுத்த விட மாட்டோம். இல்லை, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என் தேவன், என்னை உண்டாக்கின தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் அந்த மாதிரி காரியங்களுக்கு போக மாட்டேன். அப்படியே ஒரு சில நேரம் தவறி போயிட்டாலும் உடனே தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், நம்ம காணப்படுவோம். ஆண்டவரே, தேவனை மன்னிச்சுக்கேன் கர்த்தாவே, நான் ஏதோ ஒரு இதில் செஞ்சுட்டேன், நான் இனி அந்த பாதைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம திருப்பி மன்னிப்பு கேட்டு பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி வந்துடுவோம். தேவன் அதுதான் விரும்புகிறார். தவறு செய்யாத மனிதனே உலகத்தில் கிடையாது. ஆனால் தான் தாவீது ராஜா என்ன நியாயம் தீர்க்க எனக்கு பிரவேசியாதிரும் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாமே பாவம் செய்கிற மனிதர்கள் தான். ஆனாலும் அந்த பாவத்தை திருப்பி செய்கிறோமா, இல்லை தேவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதை விசுவாசித்து அதுலேருந்து வெளியே வரோமான்றதை நம்ம கையில் இருக்கிறது. அது நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மை தீமையும் உங்களுக்கு உண்டாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா நம்ம எதை எடுத்து நம்ம நடக்க ஆசைப்படுகிறோம். இதில் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகும். அப்போ நம்ம சரீரம் கிறிஸ்து உள்ளே இருப்பதை நம்ம விசுவாசித்தோம்னா, கிறிஸ்து உள்ளே இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா நம்ம சரீரம் பாவத்தின் பக்கமே போகாது. இது நிச்சயமாக தேவன் சொல்லுகிறார். பவுல் மூலமாக தேவன் நம்மிடம் பேசுகிறார். அடுத்தது பாருங்க, ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். ஆவியானதுன்னு என்ன? தேவன் கொடுத்த ஆவி. அவர் மூச்சு சுவாசம் தான். அந்த ஆவி தான் நம்மளை உணர்வு உள்ளதாக ஆக்குகிறது. என்ன உணர்வு உள்ளது? தேவனுக்கு பிரியமானதும் தேவனுக்கு பிரியமில்லாது உணர்கின்ற உணர்வு. அப்போ ஆவியானது நமக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். நீதியின் நிமித்தம்னா என்ன? நம்ம சுய நீதியின் நிமித்தமா? கிடையாது, தேவ நீதியின் நிமித்தம். பைபிளில் அநேக இடங்களில் நீதியை பற்றி நீதி நான் படிக்கிறோம், நம்ம நீதிமான் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுய நீதியை பற்றி சொல்லப்படவே இல்லை, தேவ நீதியை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அப்போ தேவ நீதியை நம்ம நிறைவேற்றணும்னா நம்ம சரீரம் ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்ம சரீரம் பாவத்தின் நிமித்தம் இறந்ததாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் அதற்காகத்தான் நம்மளை அழிக்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நீதி உள்ள கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதை நாம் உணரும் பொழுது, நீதியுள்ள கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மளை சகல காரியங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்து அதை நம்ம அறிக்கை செய்யும் போது தேவன் விரும்புகிற காரியம் அனைத்தும் நம்மகிட்ட நடக்கும். நம்ம சரீரமானது பாவத்துக்கு இறந்ததாகவும் ஜீவன் நீதி உள்ளதாகவும் ஆவியானது அதாவது ஜீவன் உள்ளதாகவும் இருக்கும். தேவ நீதியின்படி தேவன் அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமீன். ஜெபிப்போம். எங்களை அதிகமனுஷம் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, கிறிஸ்துவானவர் நீர் எங்களுள் இருப்பதன் மூலமாக சரீரமானது பாவத்துக்கு மரித்ததாகவும் தகப்பனே, ஆவியானது உமது நீதியின்படி ஜீவன் உள்ளதாகவும் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுடன் நாங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக நீர் எங்களை அழைத்ததை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முழுக்கத்தை தருகிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களையும் முழுக்கத்தை தருகிறோம் அப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்கள் நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அநேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.